அனைவருக்கும் வணக்கம். My namaskar to Nellai Appar and Kantimati Amma. I request their blessings to help us serve the people of Tamil Nadu and the whole country. I'm very happy to be with all of you in Nellai. Just like Tirunelveli Halwa, the people of the district and their affection is also very, very sweet. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மண்ணில அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்க நெல்லை அப்பருக்கும் காந்திமதி அம்மைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நாட்டுக்காக உழைக்கும் நல்லாசிகளை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நெல்லையில் உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நெல்லை மக்கள் நீங்கள் எல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ரொம்ப இனிமையாவும் ரொம்ப இலகிய மனதோடையும் இருக்கிறவர்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. साथियों, कल मैं तिरुपुर और मदुरई में था और आज मुझे तिरुनेलवेली आने का सौभाग्य मिला है. इन सभी स्थानों पर मुझे एक बात कॉमन दिखी. बच्चे, बूढ़े, नौजवान, महिलाएं, गरीब, मिडिल क्लास, तमिलनाडु का हर वर्ग, हर समाज आज पूरे विश्वास के साथ बीजेपी के साथ डट करके खड़ा हुआ नजर आता है. तमिलनाडु के लोग बीजेपी को बड़ी आशाओं से देख रहे हैं. लोग देख रहे हैं कि कैसे बीजेपी ने देश में संवेदनशीलता और सामाजिक न्याय की सकारात्मक राजनीति को आगे बढ़ाया है. तमिलनाडु का ये असीम प्रेम, ये विश्वास हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी है और बीजेपी इस जिम्मेदारी को पूरा करने में आपके विश्वास पर खरा उतरने कोई भी कमी नहीं छोड़ेगी. ये भरोसा मैं आपको देने के लिए आज आपकी धरती पर आया हूं. ये मोदी की गारंटी है. நண்பர்களே, இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, நேத்துக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன், மதுரை போயிருந்தோம். இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த எல்லா இடத்துலயும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொதுவான ஒரு பண்பு தெளிவாக தெரியுது. தமிழகத்துல குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், ஏழை நடுத்தர குடும்பத்தினராகட்டும், இப்படி எந்த பிரிவினராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழக மக்களோட அந்த நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக காப்பாற்றும். அவங்க நம்மளுடைய சமூக நீதி எப்படி பண்றோம், உண்மையான நேர்மறையான அரசியலை எப்படி பண்றோம் என்பதை
கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றும் என்ற உறுதி மொழியை இன்று இந்த திருநெல்வேலியில் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது மோடியின் கேரண்டி. साथियों, तमिलनाडु के लोग भविष्य से कदम मिलाकर चलने वाले लोग हैं। तमिलनाडु की पहचान टेक्नोलॉजी से होती है, नई सोच से होती है। यही बात तमिलनाडु को बीजेपी के और करीब लाती है। हमारी ये साझी सोच और बीजेपी सरकार का ट्रैक रिकॉर्ड ये विश्वास दिलाता है कि बीजेपी ही है जो तमिलनाडु को सही भविष्य की ओर लेकर जा सकती है। ऐसे कई उदाहरण आज आप देख सकते हैं, जैसे कि आज भारत विश्व की सबसे तेजी से बढ़ती अर्थव्यवस्था है और साथ ही हम उन चुनिंदा देशों में से एक है जो रिन्यूएबल एनर्जी के प्रति पूरी प्रतिबद्धता से काम कर रहे हैं। जब रिन्यूएबल एनर्जी की बात होती है तो तमिलनाडु इसकी संभावनाओं से भरा हुआ है। देश इस नई सोच के साथ काम कर रहा है और इसका बड़ा लाभ तमिलनाडु को मिल रहा है। நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எப்போதும் வருங்காலத்தை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவுடன் இருப்பார்கள். அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவில் அவங்க மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியோட இப்பெல்லாம் நெருக்கமாக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறையும் சித்தாந்தமும் தமிழக மக்களின் எண்ணத்தோடு மிகவும் ஒத்து போகிறது, ஒன்றுபடுகிறது. எதிர்காலத்தை நோக்கிய பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையும் மக்களின் சிந்தனையும் ஒன்றுபடுவதால் தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேல் புது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் சொல்லலாம். இது போல இன்னைக்கு இந்தியா வேகமாக வளர்ற பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. மேலும் இந்த எரிசக்தியில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எரிசக்தி துறையில வெளிநாடுகளோட இந்தியாவும் போட்டி போட்டு முன்னேறுது. இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வளங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்த நாடு புதிய சிந்தனையோடு செயல்படுகிறது. தமிழ்நாடும் இந்த புதிய சிந்தனையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கப் போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.